ஹிந்தி கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த 30 வார்த்தைகளை கத்துக்கோங்க. அம்மா வலிக்குது. என்னாச்சு? காயம். ஓகே ஓகே ஓகே. அப்படிலாம் விட்டுட்டு போக கூடாது. இன்னொரு தடவை என்ன ஆச்சுன்னு கேட்கணும். சரி, என்னாச்சு? பத்தினே முझे छोड़ दिया. எப்படி நம்ம ஹிந்தி? என்னது, வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரா? எதனால? என்னது? ஐயோ, சரியா பிடிக்காம கீழே விழுகிறதுக்கு விட்டுட்டாருன்னு சொன்னேன். ஏஐ கிட்ட கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, இந்த டிவி சீரியல் எல்லாம் ஹீரோயின் எப்ப பாரு விழுகிறதுக்கு போவாங்க, ஹீரோ போய் புடிச்சு காப்பாத்திடுவாரு, அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடலாம். நான் கீழே விழுகிற மாதிரி போறேன், நீங்க புடிச்சிருங்கன்னு சொன்னா பிடிக்காம கீழே விட்டார். அவரு என்ன கீழே விழுகிறதுக்கு விட்டுட்டாரு, என்ன பிடிக்கல, நான் கீழே விழுந்துட்டேன், விழுக விட்டுட்டாரு. இதே எப்படி ஹிந்தில சொல்லணும்? ஓ அப்படியா? முझे गिरने दिया அப்படின்னு சொல்லணும். என்ன கீழே விழுக விட்டுட்டாரு, பிடிக்காம விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்கு தான் मुझे गिरने दिया. मुझे गिरा दिया. मुझे गिरा दियाன்னு சொல்லக்கூடாது, मुझे गिरने दियाன்னு தான் சொல்லணும். मुझे गिरा दियाன்னு சொன்னா அவர் தான் விழுக வச்சாரு, அவர் தான் தள்ளி விட்டுட்டாரு, அந்த மாதிரி ஆயிடும். தள்ளி விட்டுட்டாருன்னு கூட சொல்லலாம், பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பார். இப்படி பிரியா மிஸ் மாதிரி நீங்க ஒண்ணு பேச போய் அவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்த்து அவங்க சிரிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற, ஆனா ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு 30 வார்த்தைகளை நம்ம இப்ப கத்துக்கலாம். எப்பவும் போல நம்ம ஸ்டைல்ல ஈஸியா கத்துக்கலாம். நல்ல வேலை, பிரியா மிஸ்ஸுக்கு கையில தான் அடிபட்டுச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஹிந்தி தப்பா பேசி ஒரு உயிரே போயிருந்திருக்கும். ஒரு காட்டுல ஒரு குருஜி நிறைய பன்னிகளை வளர்த்துட்டு வந்தாரு, அதாவது பிக். காட்டுல இருக்கிற மரம், மட்டை, இலை, அப்புறம் ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள், இதுல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, பன்னிகளை எப்படி சரியா வளர்க்கறது, அதை எப்படி கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு இவரு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருந்தாரு. மண்ணால செய்யப்பட்ட ஒரு குடிசையில அந்த காட்டுக்குள்ளேயே அவர் தங்கி இருந்தாரு. அந்த மண்ணு செவரு வழியா நிறைய பூச்சிகள் குடிசைக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக ஒரு கோந்து மாதிரி, கம்மு மாதிரி ஒண்ணு பண்ணி சாம்பல் தயாரிச்சு சாம்பலையும் அதையும் கலக்கி பூசி விட்டுறலாம் வெளியில, அப்பதான் பூச்சி வராது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அவரு வளர்க்குற பன்னிகள்ல ஒரு பன்னி இருக்கு. வயசு சின்ன வயசுதான், பன்னி பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியாவும் இருக்கும், ஆனா சுறுசுறுப்பா வேலை செய்யும். குட்டி பன்னி? ஆமா, குட்டி பன்னி. அந்த குட்டி பன்னி கிட்ட ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தை எரிச்சு சாம்பலாக்கி இவர் செஞ்சு வச்சிருக்கிற பிசின்ல கலக்கி குடிசைக்கு வெளியில பூச சொல்லி அந்த பன்னி கிட்ட வேலையை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அந்த குருஜி. குருஜி பன்னி கிட்ட ஹிந்தில பேசிருப்பாரே? ஆமா, கண்டிப்பா ஹிந்தில தான் பேசுவாரு. காட்டுல இருக்கிற பன்னி ஹிந்தில பேசுதா? காட்டுல இருக்கிற பன்னி எல்லாம் ஹிந்தி பேசுது, இந்த சிட்டில இருக்கிற பன்னி தான் ஹிந்தி பேச மாட்டேங்குது. இந்த குட்டி பன்னிக்கு குருஜி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கிராவோ, அதாவது மரத்தை வெட்டி கீழே சாச்சிரு, கீழே விழுகவை. ரெண்டாவது, உட்டாவோ, அப்படின்னா அந்த மரத்தை எடு, லிஃப்ட் பண்ணு, தூக்கு. மூணாவது, வெட்டி எடுத்த மரத்தை காயவை அப்படின்னு சொல்றாரு. சுகாவோ, அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை காய வைக்கிறது, ஈரமாயிருச்சு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சுகாவோ அப்படின்னா அதை காயவை அப்படின்னு அர்த்தம். துணி காயவை, அப்படி கப்படே சுகாவோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். மறுபடியும் தண்ணில நனைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. பிகாவோ, பிகாவோ அப்படின்னா நனைச்சிரு, தண்ணில நனைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. மரத்தை தண்ணில நனைக்கும் போது எல்லா இடத்துலயும் தண்ணி படுற மாதிரி மரத்தை நல்லா ரொட்டேட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றதுக்கு குமாவோ அப்படின்னு சொல்றாரு. மரத்தை திருப்பி விடு அப்படின்னு பொருள். அப்புறமா அந்த மரத்தை கட்டி தொங்க விட்டுரு, லட்காவோ, லட்காவோ அப்படின்னா தொங்க விடுன்னு அர்த்தம். அப்புறமா அந்த தொங்க விட்ட மரத்துக்கு கீழே தீ போட்டு விட்டனா மரத்துல தீ பிடிச்சுக்கும். ஜலாவோ அப்படின்னா மரத்துக்கு தீவை, ஜலாவோ அப்படின்னு அர்த்தம். எரியவை, தீவை அப்படின்னு அர்த்தம். மரத்தை எரிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கிற மரம் எல்லா பக்கமும் சரிவர எரியணும் இல்லையா, அதுக்காக ஹிலாவோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஷேக் பண்றது, லைட்டா ஆட்டி விடுறது, அதுக்கு பேரு ஹிலாவோ. மரத்தை சரிவர அசைச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. மரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பல் கிடைக்கும் இல்லையா, அந்த சாம்பலை சூடு ஆடுறதுக்காக பரப்பி விடு, ஃபேலாவோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபேலாவோ இல்ல ஃபேலாவோ அப்படின்னா அது நல்லா பரப்பி விடு அப்படின்னு அர்த்தம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த சாம்பலோட நான் செஞ்சு வச்சிருக்கிற பிசினை கலக்கி ஒட்டிரு, குடிசையோட செவுத்துல போய் ஒட்டி விட்டுரு. சிப்காவோ அப்படின்னு சொல்றாரு. சிப்காவோ அப்படின்னா ஒட்டு, அதாவது இந்த நோட்டீஸ், போஸ்டர் அதெல்லாம் ஒட்டும் போது
நீங்க வந்து நோட்டீஸ் சிப்காவோ அப்படின்னு சொல்லலாம். மீதி சாம்பல் இருந்தா அதை எடுத்துட்டு போய் தண்ணி தொட்டியில போட்டுரு, உள்ள தண்ணிக்குள்ள போட்டு மூழ்கடிச்சிரு, டுபாவோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூழ்கடி அப்படின்னு அர்த்தம். இந்த குட்டி பண்ணி என்ன பண்ணிருக்கு, சொன்னது எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிடுச்சு. கிராவோ அப்படின்னா மரத்தை விழுக்காட்டு, விழுகவை அப்படின்னு அர்த்தம். கிரோ அப்படின்னா நீ போய் விழுந்துருன்னு அர்த்தம். இது கிரோன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா போய் சேத்துல கீழே உருண்டு புரண்டு வந்திருக்கு. அடுத்ததா குருஜி என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குது. அடுத்ததா குருஜி என்ன சொன்னாரு, மரத்தை கீழே இருந்து தூக்குன்னு சொன்னாரு, உட்டாவோ அப்படின்னு சொன்னாரா. இது தன்னைத்தான் எந்திரிக்க சொல்லியிருக்காருன்னு நினைச்சிட்டு சேத்துல கீழே உருண்டுட்டு அப்புறமா எந்திரிச்சு நின்றுச்சு. சின்ன வித்தியாசம் தான் பாருங்க, ஆனா எவ்வளவு டிஃப்ரெண்டான மீனிங் வருது. தும் கிரோ உசே கிராவோ, நீ விழு அப்படிங்கிறதுக்கு தும் கிரோ, அவனை விழுகவை, அந்த பொருளை விழுகவை அப்படின்னு சொல்றதுக்கு உசே, அந்த பொருளை அத, கிராவோ. தும் உட்டோ உசே உட்டாவோ, தும் நீ எழுந்துரு, இன்னொருத்தரை இல்லைன்னா இன்னொரு பொருளை எடு, லிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லைன்னா இன்னொருத்தரை தூக்கி விடு அப்படின்னு சொல்றதுக்கு உசே உட்டாவோ. தும் சூக்கோ, நீ காஞ்சுக்கோ, நீ ட்ரை ஆயிக்கோ, நனைஞ்சிருக்க, மழையில நனைஞ்சிருக்க அப்படின்னா கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம். உசே சுகாவோ அப்படின்னா அத காயவை, அதாவது துணிய போய் காயவை, கப்படே சுகாவோ. இந்த குட்டி பண்ணி மரத்தை வெயில்ல காய வைக்கிறதுக்கு பதிலா இது போய் வெயில்ல காஞ்சிட்டு வந்துருச்சு. தும் பீகோ உசே பிகாவோ, நீ நனைஞ்சுக்கோ, தும் பீகோ. வேற ஏதாவது மேல தண்ணி ஊத்திரு அப்படின்னு சொல்றதுக்கு உசே பிகாவோ. மரத்து மேல தண்ணி ஊத்தி அதை சரிவர நனைக்கிறதுக்கு பதிலா தாம் போய் தாம் மேல தண்ணி எடுத்து போட போடன்னு ஊத்தி நனைச்சிட்டு வந்துருச்சு. தும் கூமோ உசே குமாவோ, நீ திரும்பு, கூமோ நீ சுத்து, நீ ரொட்டேட் பண்ணு அப்படிங்கிற பொருள் வரும். உசே குமாவோ அப்படின்னா அதை சுத்தி விடு, திருப்பி விடு அப்படிங்கிற பொருள் வரும். தண்ணிக்குள்ள மரத்தை போட்டு எல்லா பக்கமும் நனையற மாதிரி சுத்தி விடு, திருப்பி விடு அப்படின்னு சொன்னா தான் ஒரு இடத்துல நின்னு கிருகிரு கிருகிருன்னு தன்னை தானே சுத்திக்கிட்டு கடைசியில தலை சுத்தி கீழே விழுந்துச்சு. தும் லட்கோ உசே லட்காவோ, தும் லட்கோனா நீ தொங்குன்னு அர்த்தம், உசே லட்காவோனா அதை தொங்க விடுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு கப்படே லட்காவோனா துணிய கம்பியில தொங்க விடு அப்படின்னு அர்த்தம். மரத்தை கயிறுல கட்டி அடியில தீ போட்டு எரிக்கிற மாதிரி மேல இருந்து மரத்தை தொங்க விடுன்னு சொன்னா இது போய் தொங்கிருச்சு. தும் ஜலோ உசே ஜலாவோ, தும் ஜலோனா நீ எரிஞ்சுக்கோன்னு அர்த்தம், உனக்கு நீயே தீ வச்சுக்கோன்னு அர்த்தம். உசே ஜலாவோ அப்படின்னா மரத்துக்கு தீவை, அதுக்கு தீவை அப்படின்னு அர்த்தம். மரத்துக்கு தீவை அப்பதான் சாம்பல் கிடைக்கும் அப்படின்னு குருஜி சொன்னா தான் ஒரு கம்பில இருந்து தொங்கிட்டு இருந்துச்சுல, அதுக்கு கீழே தானே தீ வச்சு விட்டுருச்சு. தும் ஹிலோ, நீ நீ அசைஞ்சிரு, அதுதான் வந்து தும் ஹிலோ. உசே ஹிலாவோ அப்படின்னா அதை அசைச்சு விட்டுரு அப்படின்னு அர்த்தம். மரத்தை லைட்டா அசைச்சு விட்டேன்னா, ஆட்டி விட்டேன்னா அதுல இருந்து சாம்பல் கொட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு குருஜி சொன்னதுக்கு இது தன்னைத்தானே தீக்கு மேல லெஃப்ட் ரைட்டு தானே அசைஞ்சிட்டு இருக்கு. இப்படியே அசைஞ்சு அசைஞ்சு இந்த குட்டி பண்ணி கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற தீக்குள்ளேயே விழுந்துருச்சு. அப்புறமா ஐயோ அம்மான்னு சூடு தாங்க முடியாம கத்திக்கிட்டே தீல இருந்து வெளியில எரிஞ்சு ஓடி வந்துச்சு. தும் ஃபேலோ உசே ஃபெலாவோ, தும் ஃபேலோ அப்படின்னா நீ பரவுன்னு அர்த்தம். உசே ஃபெலாவோ அப்படின்னா அதை பரப்பி விடுன்னு அர்த்தம். எரிஞ்ச மரத்துல இருந்து கிடைச்ச சாம்பலை நல்லா சூடு ஆடுற மாதிரி பரப்பி விடு அப்படின்னு குருஜி சொன்னாரா. இந்த குட்டி பண்ணி என்ன பண்ணுச்சு, இத்தனை தீக்காயங்களோட போய் நல்லா கை காலெல்லாம் பரப்பி வச்சு படுத்துக்குச்சு. தும் சிப்கோ உசே சிப்காவோ, நீ ஒட்டிக்கோ, அதை ஒட்டி விட்டுரு. சாம்பல்ல பிசின் கலந்து போய் செவுத்துல பூசி ஒட்டி விட சொன்னா இது நேரா போய் குடிசைக்கு வெளியில இருக்கிற செவுத்துல ஒட்டிக்குச்சு. தும் டூபோ உசே டுபாவோ, நீ மூழ்கிரு, நீ தண்ணியில குதிச்சு மூழ்கிரு. தும் டூபோ உசே டுபாவோ, அத தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிரு, அத தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுரு, அதுதான் உசே டுபாவோ. மீதி இருக்கிற சாம்பலை கொண்டு போய் தண்ணி தொட்டியில போடுன்னு சொன்னதுக்கு தான் போய் தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சிருச்சு. நல்ல வேலையா குருஜி வந்து இந்த முட்டாள் குட்டி பண்ணிய காப்பாத்திட்டார். இந்த குட்டி பண்ணி ஹிந்திய எவ்வளவு தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்களா இருக்கும். குருஜி அந்த குட்டி பண்ணிக்கிட்ட சொன்னாரு, நீ முதல்ல என்கிட்ட இருந்து ஒழுங்கா ஹிந்தி கத்துக்கோ அப்படின்னாரு. அது உடனேயும் இவருக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே மிஸ்டேக் தான். சீக்கோ சிக்காவோ, சீக்கோனா கத்துக்கோ, சிக்காவோனா சொல்லி கொடு. தும் சீக்கோ அப்படின்னா நீ கத்துக்கோ, முஜே சிக்காவோ அப்படின்னா எனக்கு சொல்லி கொடு. குருஜி செம்ம டென்ஷன் ஆகி தீக்காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே அந்த குட்டி பண்ணிய செம்மையா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. முஜே மத் சிக்காவோ பாகல், தும் சீக்கோ பேலே. முஜே எனக்கு, மத் சிக்காவோ, சிக்காவோனா சொல்லி கொடு,
மத் சிக்காவோ அப்படின்னா சொல்லி கொடுக்காத. பாகல்னா பைத்தியம். முझे மத் சிக்காவோ பாகல், எனக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்காத பைத்தியமே. தும் சீக்கோ பஹலே, நீ கத்துக்கோ முதல்ல. பஹலேனா முதல்ல. இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ஆனா முக்கியமான 26 வேர்ட்ஸ், ஹிந்தி வேர்ட்ஸ் கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.